அன்றைக்கி 12 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து 120 பேரெல்லாம் கெதர் பண்ணி ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? அன்றைக்கி 12 அப்போஸ்தலர்கள் சேர்ந்து 120 பேரெல்லாம் கெதர் பண்ணி ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? என்னங்க நடந்துச்சு? வல்லமை வெளிப்பட்டுச்சு. அந்த வசனம், அந்த 120 பேருக்கு கொடுத்த கொம்மான் என்னது? ஜெருசலத்தில் தரித்திருங்கள். மொட்டை மாடி மேலே தரித்திருங்கன்னு சொல்ல. ஹலோ, நீங்கள், நான் போகிறேன், நீங்கள் ஜெருசலத்தில் தரித்திருங்கள். நீங்கள் வல்லமையை பெற்ற பிறகு தான் நீங்கள் சாட்சிகளாக திகழ்வுங்க அப்படி சொன்னார். ஆமாம் இல்லையா? ரிமைன் இன் ஜெருசலம், for you shall receive power, and when you receive the power you shall be my witnesses. புரியுதா? அப்போ 120 பேர் மொட்டை மாடியில் காத்திருந்தாங்க. சில டிரான்ஸ்லேஷனில் அவங்க ப்ரே பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்கன்னு. கொடுத்த அவங்களுக்கு கொடுத்த கட்டளைன்னா தரித்திருங்கள், ஜெருசலத்தில் தரித்திருங்கள். வெயிட் 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 இன் ஜெருசலம். மொட்டை மாடின்னு கூட சொல்ல. ஆனால் இவங்க ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து கூடி காத்திருந்தார்கள். அப்போ இப்போ பாருங்கள், கேளுங்க. இப்போ கூட நீங்கள் உட்காந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது நீங்கள் என்ன செய்றீங்க? காத்திருக்கீங்க. நீங்கள் காத்திருக்கீங்க. அந்த வார்த்தை, சரியான வார்த்தை உங்களுக்கு வேண்டிய அந்த ரேமா வேர்ட் வரும்போது உங்கள் மேலே அந்த ஆவி ஊற்றப்படும். அப்போ என்னது? இட் பிகம்ஸ் another level of pouring.